ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஜூன் 16க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் எங்கு கையெழுத்தானது? சுவிட்சர்லாந்தில் இருக்க ஜெனிவா நகரில் தான் அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் வந்து கையெழுத்தானது. இது என்னைக்கு கையெழுத்தாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 19ஆம் தேதி தான் வந்து கையெழுத்தானது. இந்த அமெரிக்கா ஈரான் இடையே வந்து போர் வந்து எப்போது தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா February 28 வந்து இந்த போர் வந்து தொடங்குச்சு. அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவின் 2வது உயரிய அமைதிக்கால வீர விருது பெற்றவர் யார்? லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தான் வந்து பெற்றிருக்காங்க. இந்தியாவினுடைய 2வது உயரிய அமைதிக்கால வீர விருது பெற்றிருக்காங்க. இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய ராணுவத்தினுடைய பீரங்கி படையில பணியாற்றி வருகிறார். 2024 டிசம்பர் 19 ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்காம் பகுதியில் தீவிரவாதிகளுக்கு எதிராக நடைபெற்ற அதிரடி தாக்குதலின் போது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இவரது முகம் தோள்பட்டையில் பலத்த காயம் ஏற்பட்டது. தனது உயிருக்கு ஏற்பட்ட ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் கடமை உணர்வுடன் களத்தில் போராடி தீவிரவாதிகளை வீழ்த்தினார். அதற்காக தான் வந்து இந்த உயரிய விருது வந்து வழங்கியிருக்காங்க குடியரசுத் தலைவர் அவர்கள். மாநில அரசு வந்து தற்போது ரூபாய் 48 லட்சம் வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா வடக்கு மற்றும் மேற்கு ரயில்வே மண்டலங்களில் எத்தனை கோடி மதிப்பிலான கவாச் திட்டத்துக்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது? ரூபாய் 341 கோடி மதிப்பிலான கவாச் திட்டத்துக்கு தான் வந்து ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கு மற்றும் மேற்கு ரயில்வே மண்டலங்கள்ல. கவாச் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்திய ரயில்வேயால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பு. இது வந்து ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக கொண்டுட்டு வந்த திட்டம் தான் வந்து இந்த கவாச். இது எதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம்? கவாச்சோடைய சிறப்பம்சம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரயில்கள் வந்து நேருக்கு நேர் மோதுவதை வந்து தடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓட்டுநர் கவனக்குறைவாக சிக்னல்களை கடந்து செல்லும்போது தானாகவே ரயிலை நிறுத்ததுக்காக இந்த அமைப்பு வந்து யூஸ் ஆகுது. அடுத்து மூடு பனி காலங்களில் எச்சரித்தல், அதுக்கெல்லாம் வந்து இந்த கவாச் அமைப்பு தான் யூஸ் ஆகுது. இப்போ வந்து பார்த்தோம்னா யானைகள்லாம் வந்து ரயிலுக்கு முன்னாடி வருது அப்படின்னா அதை வந்து எந்திரன் மூலம் வந்து தெரிவிச்சுக்கலாம். அப்படின்னா கஜ்ரா அப்படின்ற திட்டம் மூலமா வந்து தெரிவிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி ரயில்கள் நேருக்கு நேர் மோதுவதை தடுக்கிறதுக்கு எந்த அமைப்பு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் கவாச். ஓட்டுநர் கவனக்குறைவாக சிக்னல்கள் கடந்து செல்லும் போது தானாகவே ரயிலை நிறுத்துறதுக்கு எந்த அமைப்பு? கவாச். அதே மாதிரி மூடு பனி காலங்களில் எச்சரிக்கிறதுக்கு எந்த அமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா கவாச். கவாச் அப்படின்றது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு அமைப்பு, தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பு தான் வந்து கவாச். அடுத்து பார்த்தோம்னா ஸ்லோவேக்கியாவின் முதல் செயற்கைக்கோளை எந்த ஆண்டு இந்தியா விண்ணில் செலுத்தியது? 2017ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தினாங்க. இந்தியா ஸ்லோவேக்கியா இடையே 11 ஒப்பந்தம் வந்து கையெழுத்தானது. சமீபத்தில் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி அவர்கள் வந்து பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவேக்கியாவுக்கு வந்து பயணம் மேற்கொண்டிருப்பாரு. இந்த ஸ்லோவேக்கியாவோட பயணம் தான் வந்து அவருடைய 100வது வெளிநாட்டு பயணமாக அமைஞ்சிருக்கு. இவர் 2014 மே 26 பிரதமர் மோடி வந்து பதவியேற்றிருக்காங்க. மீண்டும் வந்து 2019 2024 வந்து பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். ஃபர்ஸ்ட் அதாவது வந்து 2014வது வருஷத்தில் அந்த ஃபர்ஸ்ட் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் 5 வருஷத்தில் வந்து 49 வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்காரு. செகண்ட் 5 இயர்ஸில் வந்து 27 வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்காரு. தேர்ட் தற்போது ஸ்லோவேக்கியாவையும் சேர்த்து இப்போ இன்னும் முடிவடையலை, 2024 பதவி ஏற்றிருக்காரு. இப்போ தேர்டில் வந்து பார்த்தோம்னா 24 பயணங்கள் வந்து இப்போ வரைக்கும் மேற்கொண்டிருக்காரு. ஸ்லோவேக்கியாவினுடைய உயரிய விருது தி ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிளாஸ் விருது பிரதமர் மோடிக்கு வந்து வழங்கப்பட்டது. ஸ்லோவேக்கியாவோட அதிபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பீட்டர் பெல்ரிக்னி அப்படின்றவர் தான் வந்து ஸ்லோவேக்கியாவோட அதிபர். ஸ்லோவேக்கியாவினுடைய உயரிய விருது தி ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிளாஸ் அப்படின்ற விருது வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.